Hi viewers, இன்னைக்கு இந்த கேஸ்கட்ல இருந்து அழகான வால் ஹேங்கிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரோஸ் வச்சு நான் வால் ஹேங்கிங் போட போறேன். இந்த ரோஸ் எப்படி போடுறதுங்கிறது நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாருங்க. இந்த ரோஸ் போடுறது ரொம்ப ஈஸி. குரோஷேல தான் போடுறது இது. ரொம்ப ஈஸி. இது எப்படி போடுறதுங்கிறத பார்த்துட்டு அப்புறமா இந்த வால் ஹேங்கிங் எப்படி செய்யறதுங்கிறத பாருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பழைய கேஸ்கட்டு, கிரீன் கலர் நூல், ஒயிட் நூல், இந்த ரோஸ் போட்டு வச்சுருக்கேன் ஏற்கனவே, குறைசா ஊசி, நீடில், இது நம்பர் 4 mm யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல இந்த கிரீன் கலர் நூலை இந்த கேஸ்கட்டில் கவர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கணும். இதில் விட்டு சிங்கிள் க்ரோஷா தான் இதில் விட்டு போட்டு வரணும். இப்படி போட்டு வரணும். நெருக்க போட்டு வரணும் நல்லா. அதிலேயே இந்த கேஸ்கட் ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். இப்போ நான் இந்த கேஸ்கட்டை ஃபுல்லாக சிங்கிள் குரோஷா போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ எண்டு இதில் ஹேங்கிங்காக ஒரு 5-6 செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த ரோஸ்க்கு இதில் ஃபிட் ஆகிறதுக்காக போடணும். இதில் பின் பக்கத்திலிருந்து ஆரம்பிக்கணும். ஒரு பெட்டலுக்குள்ள விட்டு இந்த கிரீன் நூலை விட்டு இதை எடுத்துக்கணும். ஒரு நாட் போட்டுறணும். எயிட் செயின்ஸ் போட்டுக்கணும். இந்த பெட்டல் பின் பக்கமாக கொண்டு போய் ஜாயின் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். திரும்ப ஒரு 8 செயின் போடணும். இப்போ அதே இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போடணும்னு இருக்கா.
next 8 chains போடணும். அடுத்த பகுதியில slip stitch போடணும். இப்போ 8 stitch போடணும். 8 chains போடணும். இது அதே இடத்துல slip stitch போடணும். இப்போ திரும்ப ஒரு 8 stitch. next petal. slip stitch போடுறேன். இதே மாதிரியே இந்த flower ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணனும். இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் ரோ போட்டு முடிச்சிட்டேன். இதுல வந்து 8 chains போட்டுருக்கேன். ஒரு பெட்டல் தள்ளி போட்டுருக்கேன். மறுபடியும் 8 chains போட்டுருக்கேன். அது அதே இடத்துல slip stitch போட்டுருக்கேன். இப்படி கண்டினியூ ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ரோ. இப்போ நெக்ஸ்ட் ரோ எப்படின்னு பார்க்கலாம். 4 chains போட்டுக்கறேன். அத இந்த பகுதியில slip stitch போடுறேன். slip stitch போட்டேன். அடுத்து இன்னொரு 4 chains போட்டுக்கறேன். இந்த இடத்துல இரண்டாவது லூப்ல ஜாயின் பண்ணிட்டேன். இனி 4 chains இந்த லூப்ல போடணும். ஃபர்ஸ்ட் லூப் போட்டேன். இதுல 4 chain போட்டுக்கறேன். நெக்ஸ்ட் 4 chain போடுறேன். அதை இந்த லூப்ல ஜாயின் பண்ணிடணும். slip stitchல ஜாயின் பண்ணிடணும். 2 லூப்ஸ் ஆயிருக்கு. 4 chain போடுறேன். நாலு ஆயிருக்குது. இப்போ ஒரே லூப்ல 4 லூப்ஸ் போட்டுருக்கேன். 5 லூப்ஸ் போட்டுருக்கேன். நீ நெக்ஸ்ட் 4 chain போடுறேன். அத இந்த இடத்துல ஜாயின் பண்றோம். சென்டர்ல ஜாயின் பண்றோம். slip stitch போட்டு ஜாயின் பண்றோம். இது இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் 4 chain போடுறோம்.
இந்த லூப்ல மொத போட்ட மாதிரி ஜாயின் பண்றோம். இப்போ இந்த லூப்ல 5 லூப்ஸ் போடணும். Four chain, slip stitch, four chain, slip stitch, slip stitch, slip stitch, four chain, slip. இப்போ இது போட்ட மாதிரியே இது மிச்சம் இருக்கிற லூப்ஸையும் கம்ப்ளீட் பண்ணணும். இதில் 4 chains போட்டு 5 லூப்ஸ் ஒரு லூப் போடணும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து 4 chain போட்டு இது சென்டரில் ஜாயின் பண்ணணும். அப்புறம் 4 chain போட்டு இதில் ஜாயின் பண்ணணும். அப்போ இதில் 5 லூப்ஸ் போடணும். இப்படி ஆகும். இது செகண்ட் ரோ. இப்போ பெட்டல்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். க்ரீன் 2 ரோ போட்டு முடிச்சிருக்கேன். இதை கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒயிட் ஜாயின் பண்ணும். இது ஒரு நாட் போட்டு கட் பண்ணிடலாம். க்ரீன் முடிஞ்சு இனி நெக்ஸ்ட்டு ஒயிட் ஜாயின் பண்ணும். இப்போ ஒயிட்டை இதில் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ செயின் ஸ்டிச் போடுறேன். 1 2 3 ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ இதில் ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். next 3 chain stitch போடுறேன். ரெண்டாவது லூப்ல slip stitch போட்டு ஜாயின் பண்ணு. மூணு chain, slip stitch, 3 chain, chain, slip stitch. இப்படி ஃபுல்லா இது பூராமே 3 chain போட்டு slip stitch போட்டு கண்டினியூ பண்ணு. இப்போ நான் வெள்ளையில ஃபர்ஸ்ட் ரோ போட்டு முடிச்சிருக்கேன். 3 chain போட்டுருக்கறேன். நெக்ஸ்ட் 4 chains போடணும். இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ரோ 4 chains போடணும். போட்டு காட்டுறேன். 1 2 3 4. எல்லா லூப்ஸ்லயும் 4 chain போட்டு slip stitch போட்டு ஜாயின் பண்ணும். இதே மாதிரியே இத போட்டு கம்ப்ளீட் பண்ணும். இப்போ ஒயிட்ல செகண்ட் ரோ போட்டேன். 4 chains போட்டு போட்டுருக்கறேன். இனி நெக்ஸ்ட் வந்து 5 chains போட்டு போட போறேன். முதல்ல போட்ட மாதிரியே தான் 5 chains போட்டுக்கணும்.
இந்த லூப்பில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணணும். திரும்ப போட்டுக்கணும். ஸ்லிப் ஸ்டிச்சில் ஜாயின் பண்ணணும். இதே மாதிரியே இந்த தேர்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஒயிட்டில் இந்த தேர்ட் ரோவை முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோ போடுறோம். அது 7 போடுறோம். 7 செயின்ஸ் போடுறப்ப இந்த கேஸ்கெட்டை வச்சு 3 செயின் போட்டுட்டு ஒரு செயின் இதில் ஃபிட் ஆகணும். இதில் ஃபிட் ஆன பின்னாடி திரும்ப 3 செயின்ஸ் போட்டு இதில் ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். இப்படி ஃபினிஷ் பண்ணுறோம். இதோட ஜாயின் பண்ணோம். நம்ம இப்போ 3 செயின்ஸ் போடுறோம். 4th செயினை இதில் விட்டு எடுத்துறோம். திரும்ப 3 செயின்ஸ் போடுறோம். அதான் இதில் ஜாயின் பண்ணுறோம். ஸ்லிப் ஸ்டிச்சில் ஜாயின் பண்ணுறோம். இது கரெக்டாக இது ஃபிட் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணணும். இல்லைன்னா கேப்ஸ் வரும். இல்லைன்னா இதில் ஒரு பின் பண்ணிக்கிட்டு அப்புறமா செயின் ஸ்டிச் போடலாம். செயின் ஒரு 1/2 inch விட்டு இதில் விட்டு 4th செயின் போடணும். திரும்ப 3 செயின்ஸ் இதில் ஸ்லிப் ஸ்டிச்சில் ஜாயின் பண்ணணும். இப்படி ஃபினிஷ் பண்ணோம். ஃபினிஷ் பண்ண பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. இது ஃபுல் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது வந்து இந்த ரோஸ் பதிலாக நீங்கள் வேறு டைப் ரோஸ் கூட போடலாம். அப்புறம் வேறு கலர்ஸ் காம்பினேஷன் எதாக இருந்தாலும் கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தால் அது செலக்ட் பண்ணி போடுங்க. இது கேஸ்கட் பெரிய சைஸ் கேஸ்கட்டாக இருந்தால் இது 3 லிட்டர் குக்கரோட கேஸ்கட்டு. 5 லிட்டர் 7 லிட்டராக இருந்தால் இந்த செயின் ஒயிட் கலரில் வர செயின்ஸை இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அதுக்கு ஃபிட் ஆகிற அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.